நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற வேட்பாளர் அன்பு சகோதரர் ஜேபிஎன் ஜெயபிரகாஷ் அவர்களை ஆதரித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் புதிய தமிழகம் பாரதம் மற்றும் ஒய்சி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களோடு வாக்குகளை சேகரித்து கொண்டிருக்கிறோம். மக்கள் ஆர்வமாக வரவேற்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகளிலே நாங்கள் வெற்றிலை சின்னத்திற்குத்தான் வாக்களிப்போம் என்பதை காட்டுகிறது. எனவே இந்த தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை தேடித்தரும் என்பதை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் வழங்குவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சி கடந்த 2019 இதே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஏழை குடும்ப பெண்களுக்கு 6000 ரூபாய் மாதம் வழங்குகிறோம் என்று வாக்குறுதியிருந்தார்கள். அதேபோல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு 100 நாள் வேலையை 105 நாட்களாக வாக்குறுதியிருக்கிறார்கள். அதேபோல் உயர்கல்வியில் படிக்கின்ற மாணவர்களுடைய கல்விக் கடனை முழுமையாக ரத்து செய்வோம் என்றெல்லாம் வாக்குறுதியிருக்கிறார்கள். 2019 கொடுத்த வாக்குறுதி 2024 தேர்தலில் விட்டது. ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. அதேபோல் தான் 2024 காங்கிரஸ் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் கொடுக்கின்ற ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்ற முடியாது. இரண்டாவதாக காங்கிரஸ் நேற்று கொடுத்த வாக்குறுதி எந்த சூழ்நிலையிலும் நடைமுறைக்கே வர முடியாது. காரணம் 2022 கணக்கின்படி இந்திய துணைக்கண்டத்தில் 32 கோடி குடும்பங்கள் இருக்கிறது என்று தரவு குறிப்பிடுகிறது. அதிலே வறுமை கோட்டில் கீழே இருக்கின்றவர்களுடைய நிலை ஒரு 10 கோடி என்று வைத்துக் கொண்டால் கூட அந்த 10 கோடி குடும்பங்களுக்கு வருடத்திற்கு அடுத்திற்கு மேலாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கு எத்தனை லட்சம் கோடி செலவழிக்க, உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு எத்தனை லட்சம் கோடி செலவழிக்க வேண்டும், பாதுகாப்புக்கு எத்தனை லட்சம் கோடி செலவழிக்க வேண்டும். இவ்வளவு நாட்டினுடைய தேவையில் இருக்கின்ற பொழுது ஒரு 60 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் கட்சி மக்களை ஏமாற்றி எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இது போன்ற நடைமுறைக்கு ஒத்து வராத ஏற்றுக்கொள்ள முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக வாக்காளர் பெருமக்கள் இதை ஏற்க மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். 2019 ஏமாற்றியதைப் போல இப்பொழுது ஏமாற்ற வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்கிறது, காங்கிரஸும் முயற்சி செய்கிறது. நிச்சயமாக நடக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்ரீ ஸ்டாலின் அவர்கள் 2019 கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. 2021 502 கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அப்போது சொன்னார் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் என்று சொன்னார். பெண்கள் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்குகிறேன் என்று சொன்னார். வழங்கவில்லை. இந்த தேர்தலில் அவர் சொல்லுகிறார் 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்கிறார். அதே போல் ஒரு சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்கிறார். இது எல்லாம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வருகிறது. இவர் எப்படி அதை குறைக்க முடியும்? ஏமாற்றுகிறார். இப்படி ஏமாற்றி 19 ஏமாற்றி வெற்றி பெற்றார்கள், 21 ஏமாற்றி வெற்றி பெற்றார்கள், 24 மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள், அன்பு தாய்மார்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். இவர்கள் எத்தனை விதமான வாக்குறுதிகளை கொடுத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கு அவர் தயாராகிவிட்டார்கள் என்பதை தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை